ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 254 பார்க்க போறோம். எடுத்ததும் நாமி அப்படியே படிகளில் இறங்கி ஓடுறத காட்டுவாங்க. மற்ற ஷிப்ரைட்ஸ்ல சேஸ் பண்ணுவாங்களே, பாலி ஸ்டாப் பண்ணிருப்பான். எல்லாரும் பாலின்ட்டு பாக்குறப்ப பாலி இதுக்கு மேல போனா உங்களால தப்பிக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. கடல்கிட்ட மட்டும் விளையாடவே கூடாது, அதோட சீற்றம் எப்படி இருக்குன்னே தெரியாது. அதெல்லாம் தாண்டி விஷயம் ஏதாவது மோசமாச்சுன்னா அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்பா. நாமி அந்த பக்கம் பிரிட்ஜ்ல இருந்து வீட்டுக்கு ஜம்ப் பண்ணிருப்பா. இதை பார்த்து எல்லாரும் வாய் பொழந்திருப்பாங்க. எப்படியோ சேஃபா அந்த பக்கம் கூரையில போய் விழுந்திருப்பா. இதை பார்த்து ஒரு ஷிப்ரைட்லாம் இந்த பொண்ணு பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்பா. பாலி அவ ஸ்ட்ரா ஹேட்டை நோக்கி போவா போல. இது பைத்தியக்காரத்தனமா இருக்குன்பா. நாமி வீட்டை தாண்டி ஓடிட்டே இருப்பா. இந்த இடத்துல நாமி சோல் கிரைஸ் அவுட், ஸ்ட்ரா ஹேட் லூஃபி மேக்ஸ் அ கம்பேக்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஒரு ஷிப்ரைட் நாமி செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் செய்ய நமக்கு கட்ஸ் இல்லப்பான்பா. இன்னொருத்தது பார்க்க வேற லெவல்ல இருந்துச்சுன்பா. இன்னொருத்தது இம்ப்ரெஸ் ஆகிற விஷயம்லாம் இல்லைன்பா. டக்குன்னு பார்த்தா ஒருத்தன் கத்த ஆரம்பிச்சிருப்பாயே, பொண்ணை சீக்கிரம் வந்துருன்னு. கடலால விழுங்கப்பட்டுறாதுன்னு கத்துவாங்க. சாப்பர் ஒரு பக்கம் பார்த்துட்டு அது என்ன கடல் சாமந்தியான்ட்டு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா ஜோரோ சிம்னிக்குள்ள தலையில மாட்டி கிடந்திருப்பான் இல்லையா, அதை பார்த்துட்டு தான் கடல் சாமந்தின்ட்டு இருப்பான். ஜோரோன்னு ரியலைஸ் பண்ணதும் டக்குன்னு அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிச்சிருப்பான். இதை பார்த்து ஷிப்ரைட் ஒருத்தன் ஐயோ அந்த ரெயின்டியரும் போதுன்பான். சாப்பர் சிட்டா பறந்திருப்பான் ஜோரோன்ட்டு. நாம லூஃபி இருக்க இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது மனசுக்குள்ள ஐஸ்பர்க் சொல்லியிருப்பான் இல்லையா, நிக்கோ ராபின் அவளோட விருப்பத்தை நிறைவேற்ற வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு இணங்க செயல்பட்டு இருக்கானு. ராபின் அவளோட விருப்பம்னு வேர்ல்ட் கவர்மெண்ட் ஸ்ட்ரா ஹேட்ஸை விட்டுறணும், என்ன மட்டும் தவிர்த்து. அவங்க எல்லாரும் சேஃபா இருந்தா போதும். இதுக்காக நான் என்னையும் இந்த உலகத்தையும் தியாகம் செய்ய தயாருன்னு இருப்பா இல்லையா, அதை யோசிப்பா. இதுக்கப்புறம் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு ஓடுறப்ப ராபின் எங்களுக்காக நீ எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க, உன்னை நாங்க எப்படியாவது சண்டை போட்டு மீட் பண்ண சொல்லியிருப்பா இல்லையா. அதை யோசிக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி அப்படியே ரூஃப்ல விழுந்திருப்பா. இந்த இடத்துல வந்து விழுந்தா எலும்பு கூட தேராத அளவுக்கு இருக்கும். நாமி திரும்ப எந்திரிச்சவ இன்னொரு வீட்டுக்கு ஜம்ப் பண்ணுவா. இதெல்லாம் பார்த்தா சிம்னி நீ வேற லெவல்னு கத்துவா. கோக்குரு இந்த பொண்ணு என்ன இவ்வளவு முட்டாளா இருக்கு, இங்க பாரு நீ இவ்வளவு தூரம் போகாத, உன்னால கரெக்ட் டைமுக்கு அந்த வேவ் வரக்குள்ள தப்பிச்சு வர முடியாதுன்பாங்க. ஆள வர ஆரம்பிச்சிருக்கோம். ஷிப்ரைட்ஸ் எல்லாரும் தலையில கை வச்சிருப்பாங்க, அவங்க எல்லாம் சாக போறாங்கன்ட்டு. சாப்பர் ஜோரோ கிட்ட வந்துட்டு ஜோரோ நான் பேசுறது கேக்குதான்பா. ஜோரோ சாப்பரான்பா. நாமி கடைசியா ஒரு ஸ்டேஜ் வந்து நிக்கும் போது இவ்வளவு தூரம் தான் வர முடியும் போல, இதுக்கு மேல போக முடியாதுன்ட்டு ரொம்ப மூச்சு வாங்குவா. லூஃபி கண்ணு முன்னால ஸ்ட்ரக் ஆகி ஸ்ட்ரகிள் ஆகிறத பாக்குறவ லூச்சி லூஃபி எப்படிலாம் அடிச்சு டார்ச்சர் பண்ணா, அடிச்சு பறக்க விட்டாங்க அதை யோசிச்சுட்டு டக்குன்னு தீர்மானமா முடிவெடுக்கிற போல லூஃபின்னு கத்த ஆரம்பிச்சிருப்பா. லூஃபி அந்த சவுண்ட கேட்டிருப்பான். நாமி அடே பைத்தியக்கார அங்க என்னடா பண்றேன்னு கத்துவா. அலையோட சீற்றம் ஜாஸ்தியா இருக்கும். லூஃபி நீ என்ன பின்னால இருக்கிய, நாமி என்னால உன்னை பார்க்க முடியலன்பா. சரி சரி விடு, நான் சொல்றது மட்டும் கேளு. அந்த புறா வச்சிருந்தால ஒருத்தன் அவன் அடிச்சு பறக்க விட்டல, நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப என்னால இதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்குன்பா. நாமி இந்த பாயிண்ட்ல கண் கலங்கி இருப்பா. ராபினை நினைச்சு பார்த்துட்டு என்னடா இப்படியாப்பட்ட டைம்ல ஜோக் பண்ணிட்டு இருக்க, வந்த வேர்ல்ட் கவர்மெண்ட் காரனுங்க ராபினை தூக்கிட்டு போயிட்டாங்க, நீ அவளை காப்பாத்தாம இங்க என்னடா பண்றேன்பா. லூஃபி தகச்சு போன போலா இருப்பான். நாமி ராபின் நமக்காக சாக போயிருக்காடாங்கன்பா. லூஃபி அப்படியே கோவப்படுறத காட்டுவாங்க. சி ட்ரெயினும் அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். நாமி அழுதுட்டு கவர்மெண்ட் நம்மள அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க, அதனாலதான் ராபின் CP9 கூட போறதா ஒத்துக்கிட்டா, நம்ம எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக இதை பண்ணிருக்கான்னு கத்துவா. லூஃபி கிட்ட ராபின் சொல்லிருப்பா இல்லையா, எனக்கு இதை விட்டா போறதுக்கு வேற இடம் இல்லைன்னு. அதை யோசிச்சுட்டு கடைசியா இதான் நான் உங்களை பாக்குறது கடைசின்னு சொல்லிருப்பாள். அதை யோசிப்பான். நாமி ராபினுக்கே இந்த விஷயம் தெரியும் அவ கொல்லப்பட போறது, ஆனா அதை பத்தில கேர் பண்ணாம போயிட்டு இருக்கான்பா. லூஃபி அப்படின்னா ராபின் இப்ப வரைக்கும் பொய்யா சொல்லிட்டு இருந்தான்பா. நாமி அழுதுட்டே ஆமான்பா. லூஃபி நல்லதுன்பா. அலையோட சீற்றம் இதே டைம்ல நெருங்கிட்டு இருக்கோம். நாமி பார்க்கும்போது லூஃபி இங்க பாரு ராபினை நான் சாக விட மாட்டேன்பா. இந்த டைம்ல வர அலையோட சீற்றத்தை பார்த்துட்டு எல்லாரும் இவ்வளவு பெரிய அலை இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லைன்ட்டு ஹே பைரட் லேடி தப்பிச்சு ஓடி வந்துரு, அப்புறம் ரெயின் டையர் நீயும் தப்பிச்சு ஓடிவான்னு கத்துவாங்க. சாப்பர் ஜோரோவை வெளியெடுக்க ட்ரை பண்ணுவான். காலை பிடிச்சிழுத்து ஜோரோ என்ன பிச்சு போட இது பாக்குறியாடா ரெண்டான்பா. சாப்பர் டே உன்னை இழுக்கவே முடியல, எப்படா இதுக்குள்ள போய் மாட்டேன்பா. ஜோரோ யாருக்கு தெரியும்பா. சாப்பர் முன்னால வர அலைய பார்த்துட்டு ஐயோ அலை வேற வருது, இப்ப என்னடா செய்யன்பா. ஜோரோ என்ன செய்யணும் என்கிட்ட கேக்குறே, எனக்கு எப்படா தெரியும்ட்டு. அடே சாப்பர் இரு கிட்டட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு கேட்பான். சாப்பர் என்ன உன்னோட கத்திகள்ல ஒன்னா, ஆமா அதை நான் தான் வச்சிருக்கேன்பா. ஜோரோ அது சபிக்கப்பட்ட கத்தி, நல்ல வேலையை கொண்டு வந்த, டக்குன்னு அந்த கத்தி என் கையில கொடுப்பாக்கலான்பா. அலையோட சீற்றம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதை நோட் பண்ண ஷிப்ரைட்ஸ்லாம் பைரட் லேடி ரெயின்டியர் தப்பிச்சு ஓடிவாங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்கன்னு கத்துவாங்க. லூஃபியன் ஜோரோ அந்த இடத்த விட்டு வரக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஷிப்ரைட்ஸ் அக்வாலகுனா வந்துருச்சுன்ட்டு அதோட சீற்றத்தை பார்த்து வாயை பொழந்திருப்பாங்க. சாப்பருமே ரொம்ப பேனிக் ஆகிதான் இருப்பான். பாலி கோக்குரோவுமே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருப்பாங்க. நாமி வர அலையை பார்த்துட்டு
என்னடா இதுன்பா. லூஃபியோட முகம் அளவர பக்கம் தானே இருக்கும். ராபின் குட் பை சொல்லிருப்பாளையா, அதை யோசிச்சுட்டு ரொம்ப ரேஜ் ஆவான். ஷிப் ரைட்ஸ்ல ஒருத்தன் அக்வா லகுனா கிட்ட வந்துருச்சு, இதை பார்த்தாலே பயமா இருக்குன்பா. நாம இந்த அலையோட சீற்றம் என்ன இவ்வளவு பெருசா இருக்குன்பா. ஷிப் ரைட்ஸ்ல ஒருத்தன் இந்த அலையெல்லாம் பார்த்துட்டு அவ்வளவுதான் நம்ம காலின்பா. லூஃபி ராபின நினைச்சு அப்படி வெறியாகி கொஞ்சம் கொஞ்சமா அவனோட உடம்பு அசைச்சு அவனோட 2 கைகளையும் 2 சைட் பேஸ்க்கு கொண்டு வந்திருப்பான். அவன் கொடுக்குற புஷ்ல அப்படியே பில்டிங்கே செதறி இருக்கும். இதை பார்த்தா ஷிப் ரைட்ஸ்ல ஒருத்தன் அந்த பையன் என்ன இவ்வளவு கிரேசியா போறான், பில்டிங்ஸ போட்டு பொழந்துட்டானேன்பா. லூஃபி விழ போறவன் கையை அந்த பக்கமா ஸ்ட்ரெச் பண்ணுவான். சாப்பர் ஜோரோன்னு கத்தவும், ஜோரோடே நீ தலிக்க ஒன்ஸ் வாட் ஸ்டைல் 36 பவுண்ட் ஃபீனிக்ஸ் பண்ணுவான். பார்த்தா சிம்னியை 2 கட் பண்ணி மேல வந்திருப்பான். சாப்பரே இதை பார்த்து வாயை பொழந்திருப்பான். இதை பார்த்தா மத்த ஷிப் ரைட்ஸ் யாரா அவனுங்கன்பாங்க. லூஃபி அந்த பக்கம் கையை ஸ்ட்ரெச் பண்ணுவேன். நாமி அப்படியே சுருட்டி புடிச்சிட்டு வா நாமி நம்ம அந்த பக்கம் போலான்பா. ஜோரோ விழுவான் இல்லையா, ஆடா சேன்பா. சாப்பர் ரம்பிள் பால யூஸ் பண்ணிட்டு ஜம்பிங் பாயிண்ட்டுக்கு போயிருப்பான். இதுக்கப்புறம் ஜோரோவா வந்தா தூக்கிட்டு வருவான். ஷிப் ரைட்ஸ் எல்லாரும் பேக் ஸ்ட்ரீட்டே காலின்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அலை சீற்றத்தால. லூஃபியுமே அந்த அலைகளுக்கு மத்தியில ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் ஓடிட்டு இருப்பான். கால்லாம் ரொம்ப ஸ்லிப் ஆகிற போலதான் இருக்கும். லூஃபி ஒரு கட்டத்துல பிரிட்ஜை பிடிச்சி இந்த பக்கம் வந்திருப்பான். சாப்பரும் ஜோரோவை தூக்கிட்டு வந்திருப்பான். இதெல்லாம் பாக்குற ஷிப் ரைட்ஸ் அவங்க எப்படி சமாளிச்சு இந்த பக்கம் வந்துட்டாங்கன்பாங்க. இதெல்லாம் பார்த்து சிம்னி வேற லெவல்பா. ஷிப் ரைட்ஸ் எல்லாரும் அவங்க பிரிட்ஜுக்கு வந்ததுனால அந்த அலை சீற்றத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அலை சீற்றம் எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் பிரிட்ஜ் தாண்டி வர முடியலன்பாங்க. நாம என் சாப்பர்லாம் சாதிச்ச சந்தோஷத்துல இருப்பாங்க. லூஃபி கரெக்டா எந்திரிச்சு பார்க்கும் போது அவன் முன்னால வர அலையை பார்த்து ஷாக் ஆயிருப்பான். அவங்க ரியாக்ட் பண்றக்குள்ள அலை அடிச்சு தூக்கி இருக்கும். அந்த அலை அப்படியே அவங்களை பின்னால இழுத்துட்டு போறதா இருக்கும் இல்லையா. எல்லாரும் அக்வா லகுனாவை தாண்டி பிரிட்ஜ்ல எதுவுமே தெரியலன்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போது பாலி அவனோட ரோப் மூலமா 4 பேர்த்தையும் இழுத்து பிடிச்சிருப்பான். அவனையும் அந்த அலை அப்படியே இழுத்துட்டு போக பார்க்கும். பாலி முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்து பிடிப்பான். கையில இருந்து கயிறு ஸ்லிப் ஆகும். இருந்தாலும் இழுத்து பிடிக்க இல்ல, கையெல்லாம் கிழிச்சு ரத்தம்லாம் வரும். இருந்தாலும் கிரிப்பை விடாம பிடிப்பான். கடைசியா ஒரே அழுத்தம் கொடுத்து இழுத்து போடவும் 4 பேரும் வெளியே வந்து விழுந்திருப்பாங்க. பாலி திரும்ப அலை வரதை பார்த்துட்டு அடே இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, நம்ம ஷிப் பில்டிங் ஐலாண்டுக்கு போகணும்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் வேகமா ஓடுவாங்க. ஷிப் ரைட்ஸ் எல்லாரும் சீக்கிரம் வாங்க வாங்க, பிரிட்ஜ் வேற கொலாப்ஸ் ஆக போகுதுன்னு கத்துவாங்க. லூஃபி நாமியை தூக்கிட்டு ஓடி வருவான். ஜோரோ சாப்பரை தூக்கிட்டு ஓடி வருவான். அலை கிட்ட வரக்குள்ள வேகமா ஓடணும்ட்டு வெறி பிடிச்ச மாதிரி ஓடி வருவாங்க. எப்படியோ அந்த அலை சீற்றத்துல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல மத்த ஷிப் ரைட்ஸ்லாம் இதுக்கு முன்னால இந்த அலைகள் இப்படிலாம் வந்ததே கிடையாது. இந்த தடவை வர விஷயம் ரொம்ப மோசமா இருக்கு. சொல்ல போனா ஷிப் பில்டிங் ஐலாண்டே சேஃப் தானான்னு தெரியலன்ட்டு அலை வேற திரும்ப பின்வாங்குதுன்பாங்க. சில பேர்ல அது வெறும் ஸ்டார்டிங் மட்டும் தான், போக போக அலை இன்னும் ஜாஸ்தி வரும் போல, நம்மளும் மத்தவங்க போல மேல போயிருக்கணும் போலன்பாங்க. ஜோரோவை சாப்பர் இழுத்து பிடிச்சவன் அப்படியே விடாம இருப்பான். சாப்பரை ஜோரோவும் எப்படியே தட்டிக்கிட்டு இழுத்து போடலான்னு பாப்பான். பட் முடியாது, அவ்வளோ கிரிப்பா இழுத்து பிடிச்சிருப்பான். பாலி பைத்தியக்காரனுங்களா, ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருக்கோன்பா. லூஃபி காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் ரோப் கைன்பா. நாமிக்கெல்லாம் அப்படியே நடுங்கு உடம்பு. அக்வா லகுனாங்கிற அலை இவ்வளவு பெருசால வரும்னு நான் நினைச்சு பாக்கலேன்பா. பாலி இந்த அலையோட உக்குறோம் வருஷம் வருஷம் ஜாஸ்தி ஆயிட்டே போச்சுனா இந்த ஐலாண்டுக்கு என்ன ஆகுமோன்பா. அக்வா லகுனா ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்பா. கொக்கரோ வந்துட்டு எப்படியோ தப்பிச்சிட்டீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப கிரேசியா தான் இருக்கீங்கன்பாங்க. லூஃபி மாஸ்டர் கிரானியான்ட்டு நீங்களுமா இங்க தீவுல இருக்கீங்கன்பா. கொக்கரோ இப்படி அலை வரும்போது நடுக்கடல்ல நாங்க மட்டும் இருந்தா நாங்க மூழ்கி சாகராதான்பாங்க. சிம்னி வந்துட்டு ஹே பைரட் கை, நீ சூப்பரா இருந்தா அப்ப அப்படியே பொயிங் பொயிங்னு தாவிட்டுன்பா. லூஃபி எனக்கு தெரியும்ட்டு சிரிப்பான். ஜோரோ அந்த பக்கம் சாப்பர ஒரு வழியா மூஞ்சில இருந்து எடுத்திருப்பான். அடே என்ன மூச்சு தானே அடிச்சு கொல்ல பாக்குறையாடான்பா. சாப்பர் இன்னும் ஷாக்ல இருந்து வெளியே வந்த போல இருக்காது. ஜோரோ இந்த பைத்தியக்காரன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயே அன்கான்சியஸ் ஆயிருக்கான்ட்டு ரொம்ப மூச்சு வாங்குவான். லூஃபி ஜோரோ கிட்ட நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த, டவுனுக்கு கீழேயா இருந்தேன்பா. ஜோரோ அப்படியும் சொல்லான்பா. சாப்பர் கண்ணு முழிச்சு ஜோரோ சிம்னில மாட்டியிருந்தான்பா. ஜோரோக்கு மனசே இருக்காது, சாப்பர் கழுத்தை நெருக்குவான். லூஃபி சிம்னிலியால மாட்டியிருந்தேன்ட்டு கை தட்டி சிரிப்பான். உனக்கு என்ன சிச்சுவேஷன்ல என்ன பண்றேனே தெரியாதாடான்ட்டு. நாமி கண்ணத்தை பிடிச்சி இழுத்து அப்படியே இவர் மட்டும் சிச்சுவேஷனுக்கு ஏத்த போல நடந்து பாரு, நீ ஏன் எங்க மாட்டியிருந்தேன்னு தெரியும்ல, 2 பேரும் வாய் திறக்க கூடாதுன்பா. லூஃபி ஆமா சாஞ்சி அப்புறம் சாஞ்சி மட்டும் எங்க இருக்கான்னு சொல்லுன்பா. நாமி நான் நிறைய விஷயத்த சொல்லணும்ட்டு ஜோரோ நீயும் இதை கேளுன்பா. ஜோரோ சாப்பரோட கழுத்தை நெருக்கி பிடிச்சிருப்பான். சாப்பர் கையை வச்சு மண்டையா அடிப்பான். இதுக்கப்புறம் ஸ்பேண்டம காட்டுவாங்க. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்க பெரிய சான்ஸ். பஸ்டக்கால் மூலமா நேவி ஹெட் குவார்டர்ஸோட 5 அட்மைரல்ஸ நான் எப்ப வேணாலும் சமன் பண்ண முடியும். கூடவே 10 பேட்டில் ஷிப்ஸ் வரும். இந்த விஷயத்த கொடுத்ததுக்கு ஆகிஜிக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். இதனால CP9க்கு தான் எக்ஸலன்ட் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஃபங்க் ஃப்ரீட் இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு ஒரு யானை கிட்ட கேட்பான். அதுவும் கத்தும். ஸ்பேண்டம் நிக்கோ ராபின் 20 வருஷமா வேர்ல்ட் கவர்மெண்ட் தேடிட்டு இருந்த பொண்ணு இப்ப நேரடியே வந்து CP9 கையில மாட்டிருக்கா. அதெல்லாம் தாண்டி இதே டைம்ல அவளோட சேர்ந்து கட்டி ஃபிளேமும் மாட்டிக்கிட்டான். டாமோட அந்த மாணவங்கிட்ட தான் ப்ளூட்டான்கான ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்கும் போல. அவனுக்கு நான் வழினா என்னன்னு காட்டணும். இந்த பறந்து விரிஞ்சிருக்க உலகத்துல இந்த ஏன்ஷியன்ட் வெப்பனுக்கான சாவி 2 பேத்துக்கிட்ட தான் இருக்கு. அப்புறம் அந்த 2 பேர் தான் சி ட்ரெயின் வழியா எங்கிட்ட வந்துகிட்டு இருக்காதுன்பா. அப்படியே சி ட்ரெயின்ல வர ராபினை காட்டுவாங்க. ஸ்பாண்டம் இந்த உலகமே எங்கிட்ட மண்டிட்டு நிக்கிற அளவுக்கான சக்தி எனக்கு இப்ப கிடைக்க போகுதுன்பா. அப்படியே பிராங்கியை காட்டுவாங்க. அவன் ரொம்ப கடுப்புல இருப்பான். சாஞ்சி அந்த பக்கம் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அடிச்சு காலி பண்ணிட்டு ராபின் உன்னோட இளவரசன் வெள்ள குறையில வந்துட்டு இருக்கான்ட்டு அப்படியே சிம் பண்ணிட்டு அடுத்த காருக்கு போவான். இதுக்கப்புறம் நாம எல்லா உண்மையும் சொல்லிருப்பா. ஜோரோ இப்ப நீக்கோ ராபினை பத்தி என்ன சொல்ல வர, அவன் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காளான்னு கேட்பான். நாமே அதே தான் கவம். ஜோரோ இப்ப அதே ட்ரெயின்ல குக் அப்புறம் உசாப் வர இருக்காங்கன்ட்டு கேப்டன் இந்த விஷயத்துல என்ன செய்யன்னு கேட்பான். லுஃபி இப்ப செய்ய என்ன இருக்கு, வெறும் ஒரு விஷயம் தான், நம்ம கடல்ல செயில் பண்ணி அவங்க எல்லாத்தையும் போய் ரெஸ்கியூ பண்ணலான்பா. இதை கேட்ட எல்லாரும் வாய் பிளந்திருப்பாங்க. ஜோரோ எந்திரிச்சவன் இதை தான் சொல்லுவேன்னு நினைச்சன்பா. சாப்பரும் நாமியுமே இதுல தீர்க்கமா இருக்க போலதான் இருக்கும். லுஃபி அப்ப என்ன போலாமா ராபினை காப்பாத்தன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஆடியன்ஸா பாலியை பத்தின உங்களோட தாட்ட சொல்லுங்க. அண்ட்
பாலிக்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. கடைசியா அனதர் சி ட்ரெயின் ராக்கெட்மேன் சார்ஜஸ் 4th எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.